நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி, நாமக்கல்ல இருந்து. இப்போ என்னோட சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம், இதன் அடிப்படையில் தான் நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம பார்க்குறச்சு இன்னைக்கு 27 நாம யுகங்களில் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் நீங்கள் என்ன நாம யுகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அதில் யோகி என்ன மாதிரி வேலைகளை செய்யலாம், அவயோகி என்ன மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போ 27 நாமயுகங்கள் பார்க்குறச்ச யோகி நட்சத்திரங்களில் எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். அப்போ கோச்சாரத்தில் அந்த நட்சத்திரங்கள் வரச்ச நீங்கள் உங்களுடைய முக்கிய நிகழ்வுகளான திருமணம், தொழில், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அப்போ அவயோகி நட்சத்திரம் ஒரு நாளில் எந்த விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ அவயோகி நட்சத்திரங்களில் நீங்கள் வர நாளில் நீங்கள் செய்யறச்ச கடுமையான வீழ்ச்சிகளை சந்திக்க நேரிடும். அப்போ நம்மளோட 27 நாமயுகங்கள், அப்போ நீங்கள் என்ன நாமயுகம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற முதல் நாமயுகம் விஸ்கம்பம் நாமயுகம். இப்போ 27 நாமயுகங்களை நம்ம படிக்கிறச்ச கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. நாம வீட்டில் அடிக்கடி இந்த 27 நாமயுகங்களில் சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான யோகங்களை அடையலாம். தினசரி எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ நாமயுகங்கள் முதல் நாமயுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கம்பம் நாமயுகம் தான் முதல் நாமயுகம். விஸ்கம்பம் நாமயுகத்தோட யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் தான் விஸ்கம்பம் நாமயுகத்தோட முதல் யோகி. அப்போ பூச நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமாக வருவா. அப்போ திருவோண நட்சத்திரம் வருமானில் எந்த விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. அதே மாரி நீங்கள் செய்தால் கடுமையான பின் விளைவுகள், வீழ்ச்சிகளை ஏற்படும். அதே மாதிரி அவயோகி நட்சத்திரங்களில் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அமைச்சாலும் கடுமையான பிரச்சனையை நம்ம சந்திக்க நேர்படும். அந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யோகி அவயோகியோட முக்கியமான அம்சமே நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப விஸ்கமம் நாமயுகத்தோட யோகி வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரமா வரும். அவயோகி வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமா வரும். அடுத்த நாமயுகம் பிரீத்தி நாமயுகம். பிரீத்தி நாமயுகத்தோட யோகி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமா வரும். அப்போ ஆயில்ய நட்சத்திரம் ஒரு நாளில் நீங்க அனைத்து விஷயங்களிலும் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் உங்களுடைய குழந்தைகள் பிறந்தா உங்களுக்கு அவ்வளோ பெரிய யோகம் ஏற்படும். உங்களோட லைஃப் பார்ட்னர் அமைச்சுக்கிட்டாலும் அவ்வளோ யோகம் ஏற்படும். அவயோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரமா வரும். அப்போ அவிட்ட நட்சத்திரம் ஒரு நாளில் எந்த நற்காரியங்களும் நீங்க செய்யக்கூடாது, ரொம்ப கவனமா செயல்படணும். அடுத்த நாமயுகம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் நாமயுகம். ஆயுஷ்மான் நாமயுகத்தோட யோகி வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமா வருவா. அப்போ மகம் நட்சத்திரங்கள்ல அனைத்து விஷயங்களும் செய்யலாம். அவயோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரமா வரும். அப்ப சதய நட்சத்திரம் வரும் நாளில் மிகவும் கவனமா செயல்படணும். யோகி வந்து நன்மைகளும் அவயோகி கெடுதல்களும் ஏற்படுற மாதிரி செஞ்சிடும். அடுத்த நாமயுகம், நாமயுகங்கள்ல முதன்மையான நாமயுகம் சௌபாக்கியம் நாமயுகம். அப்ப சௌபாக்கியம் நாமயுகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரமா வருவா. அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரமா வருவா. அப்ப நீங்க பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு நாள்ல எந்த காரியங்களும் செய்யறத அவாய்ட் பண்ணணும். அடுத்த நாமயுகம் மிக முதன்மையான நாமயுகங்கள்ல சோபன நாமயுகமும் ஒன்று. அப்ப சோபன நாமயுகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரமாகவும் அவயோகி பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரமாகவும் வருவா. அப்ப இந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படணும். அடுத்த நாமயுகம் அதிகண்ட நாமயுகம். அதிகண்ட நாமயுகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்தம் நட்சத்திரமா வருவா. அவயோகி வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரமா வருவா. அடுத்த நாமயுகம் சுகர்மம் நாமயுகம். சுகர்மம் நாமயுகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரமா வருவா. அப்ப சித்திரை நட்சத்திரம் ஒரு நாள்ல நீங்க எல்லா விஷயங்களும் செய்தெல்லாம் நல்லபடியா நடக்கும். அவயோகி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமா வருவா. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நாள்ல ரொம்ப கவனமா செயல்படணும். அடுத்த நாமயுகம் பாத்தீங்கன்னா திருத்தி நாமயுகம். திருத்தி நாமயுகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரமா வருவா. அவயோகி பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரமா வருவா. அப்ப ரொம்ப கவனமா செயல்படணும். அடுத்த நாமயோகம் சூலம் நாமயோகம். சூலம் நாமயோகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் வருவா.
அவயோகி வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமா வருவா. அப்ப கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாள்ல எந்த விஷயமும் செய்யப்படாது. அடுத்த நாமயோகம் கண்டம் நாமயோகம். கண்டம் நாமயோகத்துடைய யோகி வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரமாகவும் அவயோகி பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரமாகவும் வருவா. அப்ப ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் எதையும் செய்யக்கூடாது. அடுத்த நாமயோகம் விருத்தி நாமயோகம். விருத்தி நாமயோகத்துடைய யோகி வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரமா வருவா. அவயோகி வந்து பாத்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரமா வருவா. அடுத்த நாமயோகம் துருவம் நாமயோகம். துருவம் நாமயோகத்துடைய யோகி வந்து மூல நட்சத்திரமா வருவா. அவயோகி வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகுவி நட்சத்திரமா வருவா. அப்ப ராகுவி நட்சத்திரம் திருவாதிரை வர்றச்ச கோச்சாரத்தில் மிகவும் கவனமா செயல்படணும். ஏன்னா அவயோகி தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு நடத்த முன் வரும். ஏன்னா கெடுக்கிறதுல தான் அந்த விஷயம் பண்ணுன்றதுனால கொஞ்சம் கவனமா நம்ம வழி நடத்தணும். அடுத்த நாமயோகம் பாத்தீங்கன்னா வியாகாதம் நாமயோகம் வருவா. வியாகாத நாமயோகத்துக்கு யார் யோகியா வருவா? பூராட நட்சத்திரமா வருவா. அவயோகி வந்து பாத்தீங்கன்னா புனர்பூஷம் நட்சத்திரமா வருவா. அடுத்த நாமயோகம் ஹர்ஷண நாமயோகம். ஹர்ஷண நாமயோகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரமாகவும் அவயோகி பூஷம் நட்சத்திரமாகவும் வருவா. அடுத்த நாமயோகம் வஜ்ரம் நாமயோகம். வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா சந்திர நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் யோகியாகவும் ஆயில்ய நட்சத்திரம் அவயோகியாகவும் வருவா. அடுத்த நாமயோகம் சித்தி நாமயோகம். சித்தி நாமயோகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரமாகவும் அவயோகி வந்து பாத்தீங்கன்னா மகா நட்சத்திரமாகவும் வருவா. இப்ப கவனமா செயல்படணும். அடுத்த நாமயோகம் வியதிபாத நாமயோகம். வியதிபாத நாமயோகத்துடைய யோகி வந்து ராகுவாகவும் அவயோகி பூரமாகவும் வரும். அப்ப பூர நட்சத்திரம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எதுவும் செய்திடக்கூடாது. ஏன்னா அது அவயோகியா வந்துருவா வியதிபாத நாமயோகத்துக்கு. அடுத்த நாமயோகம் வரியான் நாமயோகம். வரியாம் நாமயோகத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் யோகியாகவும் உத்திரம் சூரியன் நட்சத்திரம் அவயோகியாகவும் வந்துடுவா. அடுத்த நாமயோகம் பரிகம் நாமயோகம். பரிகம் நாமயோகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியாகவும் அவயோகி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்தம் நட்சத்திரமாகவும் வந்துருவா. இவாளுக்கு சனி பகவான் யோகி, சந்திரன் வந்து அவயோகியாகவும் வந்துருவா. கவனம். அடுத்த நாமயோகம் சிவம் நாமயோகம். சிவம் நாமயோகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரமாகவும் அவயோகி சித்திரை நட்சத்திரமாகவும் வந்துருவா. அடுத்த நாமயோகம் சித்தம் நாமயோகம். சித்தம் நாமயோகத்தோட யோகி வந்து அஸ்வினி நட்சத்திரமாகவும் அவயோகி சுவாதி நட்சத்திரமாகவும் வந்துருவா. அப்ப கொஞ்சம் கவனமா செயல்படணும். அடுத்த நாமயோகம் சாத்தியம் நாமயோகம். சாத்திய நாமயோகத்துக்கு யோகி வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரமாகவும் அவயோகி விசாகம் நட்சத்திரமா வந்துருவா. இங்க சுக்கிரன் யோகியாவும் குரு அவயோகியாவும் வந்துருவா. அப்ப குரு அவயோகியா வந்துரும்போது கவனமா செய்யணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுபம் நாமயோகம். சுபம் நாமயோகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமாகவும் அவயோகி அனுஷ நட்சத்திரமாகவும் வந்துடுவா. அடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரம் நாமயோகம். சுப்ரம் நாமயோகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரமாகவும் அவயோகி கேட்டை நட்சத்திரமாகவும் வந்துருவா. அப்ப கேட்டை நட்சத்திரம் வந்து ரொம்ப கவனமா இருக்கும் சுப்ரம் நாமயோகத்துல பிறந்தவா. அடுத்த நாமயோகம் பிராமியம். பிராமியம் நாமயோகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரம். அவயோகி வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரமா வந்துருவா. அடுத்த நாமயோகம் மகேந்திர நாமயோகம். மகேந்திரன்னு சொல்லுவா, ஐந்திரமும் சொல்லுவா. அப்ப மகேந்திர நாமயோகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவாய் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம். அவயோகி வந்து பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரமா வந்துருவா. அடுத்த நாமயோகம் வைத்ருதி நாமயோகம். வைத்ருதி நாமயோகத்தோட யோகி வந்து பாத்தீங்கன்னா குருவி நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரம். அவயோகி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரமா இருக்கும். அப்ப எதுக்காக நம்ம இந்த யோகி அவயோகிகளை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலத்துக்கும் பயன்படுற விஷயங்கள், முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் நீங்க யோகி நட்சத்திரங்கள்ல பயன்படலாம். அப்ப கோச்சார நட்சத்திரம் யோகி நட்சத்திரத்தை கடக்கும் போதும் யோகி வீடுகளை கடக்கும் போதும் நீங்க அனைத்து விஷயங்களிலும் செய்தாலும் வெற்றி பெறலாம். அப்ப யோகி வந்து உங்களோட லக்ன புள்ளி எங்க ஆரம்பிக்குதோ அதுவே நீங்க லக்னமா பயன்படுத்தி உங்களோட முக்கிய நிகழ்வுகளை பயன்படுத்துறச்சா அது உங்களுக்கு காலத்துக்கும் நன்னா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெட்னிலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க.
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9344476247. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, நமஸ்காரம். வாழ்க வளமுடன்.